அமெரிக்கால இருக்கக்கூடிய சேஸ் பேங்க், பார்க்கர்ஸ்ஃபீல்டு, கலிபோர்னியால இருக்கக்கூடிய ஒரு பேங்க். ஸோ அந்த பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஆயுதம் ஏந்திய ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா அங்க பேங்க்ல இருக்கக்கூடிய நபர்களை ஹோஸ்டேஜஸா புடிச்சிட்டு என்கிட்ட வெடிகுண்டு இருக்கு அப்படிங்கிற மிரட்டல்கள் விட்டுருக்காங்க. பாக்கியராஜ் படம் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஒரே நபர் தனியா போய் குண்டுகள் எடுத்துட்டு போய் அந்த பேங்கை ஹோஸ்டேஜா புடிச்சு அங்க வந்து பாத்தீங்கன்னா பட்டுவாடாக்கு இருக்காரா என்னன்னு தெரியல. பட் ஆனா FBI வந்து பாத்தீங்கன்னா கரண்டா நெகோசியேட் பண்ணிருக்காங்க. அமெரிக்கா த சேஃபஸ்ட் நேஷன் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இப்ப அமெரிக்கா சேஃப் இல்லைங்களா அப்படிங்கிற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது எஸ்கலேஷன் ஜூனோட தொடக்கம் நம்ம முன்னாடியே சேனல்ல பாக்குறவங்களுக்கு தெரியும். ஓகே, பிரேஸ் ஃபார் இம்பாக்ட் பல விஷயங்கள் நம்ம சொல்லியிருப்போம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் கொஞ்சம் குரூஷியல் அப்படிங்கிறது போல இக்கட்டான சூழ்நிலை பல நாட்டுகளில் எக்கனாமியே கொலாப்ஸ் ஆச்சரியப்படுறதுக்கு அப்படிங்கிற எக்கனாமிக் டர்புலன்ஸ் அர்த்குவேக்னு எல்லாம் போதுமான அளவுக்கு வார்த்தைகளை யூஸ் பண்ணி மிரட்டுற அளவுக்கு பயமுறுத்துற அளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு வச்சிருந்தேன். ஸோ அதனால கொஞ்சம் தேறி இருப்பீங்க, பதப்படுத்தி இருப்பேன். ஸோ கொஞ்சம் தேறி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அமெரிக்கால ஒரு வெடிகுண்டு மிரட்டல் நடக்குது. ஏன்னா நடக்குதுன்னா சும்மா ஏதோ லேசா நடக்கும். அது யாரோ ஒருத்தன் சும்மா பண்றாங்கன்னா பரவாயில்ல. குண்டுகள் எங்க இருந்து கிடைச்சது, வெடிகுண்டுகள் எங்க இருந்து கிடைச்சது, துப்பாக்கிகள் கிடைக்கும், குண்டுகள் எங்க இருந்து கிடைச்சது அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஏன்னா ஆம்டு கும்பல் திருட்டு நடக்குது அப்படிங்கறது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நிறைய திருட்டு ஸ்டோரி இதே சேனல்ல முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல திருட்டு ஸ்டோரி, ராபரி ஸ்டோரி நிறைய போட்டிருப்போம். அதான் அமெரிக்கால ஆம்டு வெஹிக்கலை வந்து திருடுற விஷயங்கள்லாம் எப்படி பலே திருடர்கள்லாம் பார்த்துருப்போம். ஆனா குண்டுகளை ஏந்தி போறாங்க அப்படின்னாலே அது சம்திங்ஸ் ஏதோ ஒரு விஷயம் இல்லாம குண்டுகள் கிடைக்காது அப்படிங்கிறதா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அமெரிக்காலையும் வந்து பண்ண சிக்கல்கள் ஆரம்பிக்குது. இங்கன்ட்டுல அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறது அமெரிக்கால தொடர்ந்து நடக்குது அப்படிங்கிறது பாக்குறோம். விபத்துகள் நடக்குது, வெடி விபத்துகள் நடக்குது அப்படிங்கிற பல விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அமெரிக்கால சிக்கல்கள் ஆரம்பிச்சிருச்சு. அட் த சேம் டைம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல வந்து பார்த்தா மேசிவான அட்டாக். உக்ரைன் வந்து பண்ண காமிகாசி ட்ரோனை வந்து பண்ண ஏவி விட்டுக்கிறாங்க. ஒரே பகுதி திரும்ப திரும்ப ஒரே ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான், ஏற்கனவே அடி விழுந்த பகுதி தான் திருப்பி அட்டாக் பண்ணியிருந்துக்கிறாங்க. இதுவும் மேற்கு நாடுகளோட, அதுவும் குறிப்பா லாத்தியோ, லித்துவேனியா, எஸ்தோனியாவோட வான்பரப்பை பயன்படுத்தி ட்ரோன்கள் போய் உக்ரைனோட ட்ரோன்கள் ரஷ்யாக்குள்ள அட்டாக் பண்ணிக்கு டெர்மினல்ல பண்ணிருக்கு. இது ஒரு மிக பெரும் எஸ்கலேஷன். அந்த சேம் டைம் ரஷ்யாவும் உக்ரைனுக்குள்ள பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. ஜெர்கான் மிசைல்லாம் இன்டர்செப்ட் பண்றதா சொன்னாங்களே, அதெல்லாம் எந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்றது வீடியோ பதிவுகள்ல தெரியுது. ஸோ துல்லிய தாக்குதல்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹெவியான இழப்புகள். ஸோ அமெரிக்கால பிரச்சனைகள், மிடில் ஈஸ்ட்ல கலவரம், ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில வெடி விபத்துகள் பிரம்மாண்டமா நடந்துகிட்டு இருக்கா. அதுவும் இதுவரைக்கும் அடிக்காத அளவுக்கு ரஷ்யா உக்ரைன்ல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு அமெரிக்கால பேச்சுவார்த்தைன்னு இருக்குது. ஆல்மோஸ்ட் 24 மணி நேரம் ராக்கெட் ஃபயர் வந்து பண்ண ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மேல பண்ணல. வடக்கு செட்டில்மெண்ட் மேல அமெரிக்காக்கு அம்பாசிடர் இருப்பாங்க இல்லையா லெபனான்ல இருந்து. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, நெகோசியேஷன் வந்து பண்ண இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இன்னும் சீஸ்ஃபயர் ஹோல்டிங் தான். நாங்க ப்ரியரைட்டைஸ் பண்றது என்ன அப்படின்னா ஜென்யூனான சீஸ்ஃபயர், செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டையும் கன்சிடர் பண்ண தயார் அப்படிங்கிற லெபனான் தரப்புல இருந்து அமெரிக்கால பேசக்கூடிய நபர்கள் பேசுறாங்க. இவங்க என்னதான் பேசினாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் சொல்லிட்டாங்களே சீஸ்ஃபயரே கிடையாது அப்படிங்கிற போல, அப்புறம் என்ன இவங்க கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கலேட் பண்றாங்க. ஹிஸ்புல்லா இல்ல அப்படிங்கிறது இந்த இடத்துல ஊர்ஜிதமாகுது அப்படின்ற கேள்விகள். கேலிபாஃப் அவர்களும் மிரட்டல்கள் விட்டாங்க. இஸ்ரேல் அட்டாக்ஸ் ஸ்டாப் பண்ணல லெபனான்ல அப்படின்னா ஈரானான நாங்க நெகோசியேஷனை மட்டும் ஹால்ட் பண்ண மாட்டோம், டைரக்டா கன்ஃபராண்டும் பண்ணுவோம் இஸ்ரேல் அப்படிங்கிற கேலிபாஃப் அவர்கள் ஈரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் இந்த நெகோசியேஷன் ப்ராசஸ்ல முன்னிலை தலைவராக இருக்கக்கூடிய நபரும் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க. மிரட்டல்கள் விட்டுருக்காங்க. மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னா இதுல மிரட்டல்கள் இருக்கு. ஸோ அமெரிக்கா பிரச்சனை, ரஷ்யால ஒரு இது போச்சு. அதே போல உக்ரைன்லயும் வந்து பாத்தீங்கன்னா நாப்தோ கேஸ் அடிச்சுட்டாங்க ரஷ்யா. ஸோ இதனால கரண்ட் இல்லாம அங்கேயும் மக்கள் அவதிக்குள்ளா இருக்காங்க. கர்கியூ ரீஜன்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் கிணறு அங்க மிசைல் தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இருதரப்புலையும் அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் மிடில் ஈஸ்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா உச்சகட்ட பதட்டம். ஸோ ரீஜியன்ஸ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எஸ்கலேட் ஆயிட்டே இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல மிடில் ஈஸ்ட் அப்புறம் ரஷ்யா உக்ரைன் இந்த ரெண்டு பிரச்சனையும் வந்து பண்ணா ஒரு சேர இதுக்கப்புறம் எல்லாரும் அணுக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுமா அப்படின்ற கேள்வி.
இப்ப யூரோப்பியன் யூனியன் இஸ்ரேலோட அணி சேருவாங்களா, ரஷ்யா ஈரான் அணி சேருவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வந்திருக்கு. யுத்தம் 2 சைட்லயும் ஒரே நேரத்துல வந்து பண்ணி எஸ்கலேட் ஆகுது. அந்த ஒரு அச்சத்தினால இது உலக போரா அப்படிங்கிற போல கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கம்பெனிஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் முறையா ஒத்துக்கிறாரு, ஆமா மிசைல் டெக்னாலஜில இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய கம்பெனிஸ் அடிச்சிருக்காங்க. அதை ஒத்துக்கவும் செய்யறாரு ஜெலன்ஸ்கி அவர்கள். இது வரைக்கும் இது போல செஞ்சதில்லை. ஆனா இப்போ முறையா ஓப்பனா ஒத்துக்கிறாரு ரஷ்யாவோட ஸ்ட்ரைக்ன்றது டிஃபென்ஸ் கம்பெனிஸ் மேல இருக்கு அப்படிங்கறதோட கிளைம் பண்றதே வந்து பண்ண ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா மக்கள் மேல அடிச்சுட்டாங்கன்னு தான் கிளைம் பண்ணுவாரு. ஆனா இந்த தடவை டிஃபென்ஸ் கம்பெனிஸ் மேல அடிச்சுக்கிறாங்க ஜெலன்ஸ்கி அவர் சொல்றாரு. ஸோ பெலிஸ்டிக் மிசைல் கிரியேஷன் அப்படிங்கிறது உக்ரைன்ல தான் நடக்குது அப்படிங்கறத இந்த இடத்துல உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்றாரா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ உக்ரைனும் ரெடி ஆயிட்டு இருக்கா அடுத்த கட்ட எஸ்கலேஷனுக்கு. உள்நாட்டுல தயாரிக்கிற மிசைல் தான் நாங்க அதிகமா இதுக்கு மேல ஏவி ரஷ்யாவை அட்டாக் பண்ண போறோம்னு ஹிட்டனான ஒரு மெசேஜ் இதுல இருக்கா அப்படின்ற கேள்விகள் வருது பல அனலிஸ்ட்குள்ள இருந்து. இதுக்கப்புறம் தான் எஸ்கலேஷன் பெருமளவில் ரஷ்யாக்குள்ள நடக்குமான்ற அச்சங்கள் இருக்கு. ஸோ அதிகப்படியான மிசைல்ஸ் சிஸ்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க செய்வாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது வி வில் ரெஸ்பாண்ட் அப்படிங்கிற வேர்டையும் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காரு. அது கூடவே புடான் அவர்கள் வந்து பண்ண பேசியிருந்தாரு. இது நம்ம நேத்திக்கு பதிவுல வந்து பண்ண அப்படியே பார்த்துட்டு போயிருந்தோம். ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த போரை முடிச்சே ஆகணும் வின்டருக்கு முன்னாடி அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொன்னதா புடான் அவர்கள் வந்து பார்த்தா மீடியால பேசுறாரு. ஆஸ் குயிக் as பாசிபிள் அப்படிங்கிறது போல. ஏன் அதுவும் வின்டருக்கு முன்னாடி அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த கோலுங்கிறது வந்து பண்ணா ரியலிஸ்டிக்கா இருக்கு. வின்டருக்கு முன்னாடி பிரச்சனையை முடிக்கணும்னு நினைக்கிறது ஓகே தான். ஏன் அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா. ரஷ்யா ஃபியூயல் எக்ஸ்போர்ட், அதுவும் குறிப்பா விமானங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூயல்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. ஏர் கேரியர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஃபியூயல் சப்ளைஸை அன்டில் வின்டர் வரைக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஆயில் சப்ளை பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது போல. ஸோ பல யூரோப்பியன் யூனியன் நாடுகள் அதிர்வலைவுக்குள்ள ஆயிருக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் இப்போ இது ஈரான் பிரச்சனை பெருசா இருக்கு, ஈரான்ல இருந்து வராது போல தெரியுது. ரஷ்யா கிட்ட எல்லாம் விலக்கு கொடுக்கலாமான்னு பார்த்தா ரஷ்யா ஹால்ட் பண்றேன்றாங்க அப்படிங்கிற போல விஷயங்கள். ஏன்னா ரிசர்வ் வந்து பாத்தீங்கன்னா யூரோப் ஆயில் ரிசர்வ் கேஸ் ரிசர்வ் இருக்கு இல்லையா, அது கிராஜுவலா முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அனலிஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தா அதை சொல்லிட்டு இருக்காங்க. கெரோசின் ஷார்டேஜ் யூகேக்கு வந்து ஜூலைல ஹிட் ஆகும், ஆகஸ்ட் மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா யூரோப்புக்கு வந்துடும் அப்படிங்கிற சொன்னாங்க. ஸோ ஜூன் வந்துருச்சு, ஜூலை ஆகஸ்ட் இதைத்தான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் போது பீக்ல இருக்கும். ஸோ வளர்ந்த நாடுகள் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பலவீனமான நாடுகளா மாறிடுமா ஆயில் கேஸ் தட்டுப்பாடுனால அப்படிங்கிற கேள்வி. அவங்களுக்கே அந்த நிலைமைனா எக்கனாமிக்கலி பின்தங்கி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்தையுமே ஏற்றுமதி இறக்குமதி நம்பி இருக்கக்கூடிய நாடுகளோட நிலைமை என்ன ஆகும். ஏன்னா வர்த்தக கப்பல்கள் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. ஈரான் போன பதில பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், மாறி மாறி கப்பல்கள் அடிச்சுக்கிறாங்க. அவங்க எங்க கப்பல் அடிச்சாங்க, நாங்க அவங்க கப்பல் அடிக்கிறோம். இதே போலதான் ரஷ்யாவோட கப்பல்கள் அடிக்கிறாங்க. ஸோ இது போல விஷயங்கள் நடக்கிறதுனால உலகப்போர் வந்துடுமா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. அது போல எதுவும் இல்லாம வரக்கூடிய நாட்கள்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை வரக்கூடிய செய்திகள் வச்சு அடுத்தது பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பயில பார்த்திருப்போம். இந்த பதிவு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பா ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பயில உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.